ஒரு ஹை ப்ரோட்டீன் சிக்கன் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கனை நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் மட்டும் போட்டு குக்கரில் வச்சுருங்க. ஒரு 4 விசில். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இது ரொம்ப கருகாமல் ஓரளவுக்கு அந்த ப்ரௌனிஷ் மாதிரி ஒரு கலர் வரும். ஸோ அந்த கலர் வர வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. வேக வச்ச சிக்கனை அதில் கொஞ்சம் அப்படியே ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வெங்காயம், தக்காளி இந்த மாதிரியான மற்ற எந்த ஒரு ஐட்டம்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் முக்கியமாக யூஸ் பண்ணுற 4 பொருள் தான். சிக்கன், ஆக்சுவலாக சிக்கன் வச்சு தான் செய்கிறோம், அதனால் சிக்கன் டிஷ்ஷு, சிக்கன் கண்டிப்பாக வேணும். அடுத்தது மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஸோ இந்த 4 ஐட்டம் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது சிக்கனோட மார்பு பகுதியாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு டெக்ஸ்டரும் சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக 4 ஐட்டத்தை வச்சு தான் செஞ்சுருக்கோம். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குறிப்பாக இது பேச்சுலர் டிஷ்னே சொல்லலாம். பேச்சுலர்ஸ்க்கு அவ்வளோ ஈஸியாக செய்யலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம சிக்கனை வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அது தூரம் போகாமல் அழகாக அதுலேயே ஒரு சூப்பர் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருப்பீங்க. அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர், சிக்கன் இருக்க ப்ரோட்டீனில் கொஞ்சம் டைலூட் ஆகி உங்களுக்கு சூப்பில் இறங்கிடும். அதனால் சூப் கொஞ்சம் குடிச்சிட்டு சிக்கனை கொஞ்சம் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, உங்களால் எது பண்ண முடியுதோ சும்மா ஜாலியாக பண்ணி விடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோ பண்ணுறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாய்.